தினமும் தியானம் தினமும் ஆசீர்வாதம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். இன்றைக்கு தியானிப்பதற்காக சங்கீதம் 2:8 வாசிங்க. என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இங்க 2 ப்ராப்பர்ட்டி சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று மக்கள், இன்னொன்று நிலப்பரப்பு. மக்கள், இன்னொன்று நிலப்பரப்பு. அப்போ இந்த 2த்தையுமே கேட்கலாம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம ஆத்துமாதாயம் செய்கிற பணியில் இருக்கிறதுனால நம்ம ஜனங்களை கேட்கும்பொழுது ஜனங்களை ஆண்டவர் என்ன செய்வார்? கொடுப்பார். பூமி நிலை என்னும்போது அது ஒரு பூலோக பகுதி, இடப்பகுதி, நிலப்பரப்பை குறிக்கிறது. அப்போ மக்கள் நிலப்பரப்பில் வாழ்கிறாங்க. மக்களை கேட்டால் மக்களை கொடுப்பார், இடத்தை கேட்டால் இடத்தை கொடுப்பார். எதை கேட்கிறோமோ. அப்போ கேட்காம கொடுப்பாரா? கேட்காம கொடுக்க மாட்டார். அதனால தான் என்ன சொல்லியிருக்கு முதல் வார்த்தையே? அதுதான் நம்ம செய்ய வேண்டிய வேலை. நாம் நியூட்ரல் ஆகிடக்கூடாது. கொடுத்தா கொடுக்கட்டும், அவருக்கு சித்தமாக இருந்தால் கொடுக்கட்டும், அப்படி சொல்லக்கூடாது. என்ன போட்டிருக்குன்னா மத்தியில், எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகன்னாரு. அவருக்கு நமக்கு நன்மை செய்கிறது தான் சித்தம். ஆனால் அது எனக்கு சித்தமாக இருக்குதா? எனக்கு விருப்பம் இருக்குதா? என் குடும்பத்தில் அது ஐக்கியமாக இருக்குதா? என் குடும்பத்தில் எல்லாரும் சேர்ந்து அதை கேட்குறாங்களா? இதெல்லாம் ரொம்ப முக்கியம். கேட்குறவங்களுக்கு ஆண்டவர் கொடுக்க தான் செய்வார். ஒருத்தர் கேட்டாலும் கொடுப்பாரு, 10 பேர் கேட்டாலும் கொடுப்பார். ஆனால் கேட்கணும். அதனால தான் மத்தேயு 7:7 சொல்லியிருக்கு, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். சில ரொம்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரொம்ப முதிர்ச்சி அடைந்த சிலர்லாம் என்ன சொல்லுவாங்க, அவர் என்ன கொடுக்குறாரு கொடுக்கட்டும், நம்ம ஒன்றும் கேட்க வேண்டாம்னு நினைப்பாங்க. ஒரு விதத்தில் அது நல்லதாக இருந்தாலும் நம்முடைய விருப்பம் இல்லாமல் தேவன் எதையுமே செய்ய மாட்டார். நம்முடைய விருப்பம் இல்லாமல் எதையும் செய்ய மாட்டார். அதனால தான் விருப்பத்தையும் ஆசைகளையும் உண்டாக்குற தேவன் நியாயமான விருப்பத்தையும் நியாயமான ஆசைகளையும் நமக்குள்ளாக வைக்கிறார். அந்த விருப்பத்தை நம்ம ஜெபமாக பண்ணும்பொழுது தேவன் நமக்கு ஜனங்களையும் தருகிறார், பூமியின் எல்லைகளையும் தருகிறார். ஆகவே அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் கேட்க வேண்டும். அதனால்தான் சங்கீதக்காரர் சொல்றார், உன் வாயை விரிவாய் தர நான் அதை நிரப்புவேன். நிரப்புறது நம்மால முடியாது, ஆனால் கேட்கறது நம்மால முடியும். வாயை விரிவாய் திறந்து கேட்கறது நம்மால முடியும். நிரப்புறது அவருடைய வேலை. கேட்கறது நம்முடைய வேலை, கொடுக்கறது அவருடைய வேலை. ஜெபிக்கிறது நம்முடைய வேலை, ஆத்துமாக்களை கொடுப்பது அவருடைய வேலை. நம்ம எல்லாருமே இந்த காலை வேளையில் நம்முடைய வாய்களை திறந்து சந்தேகப்படாமல் ஒரு மனதோடு கர்த்தரிடத்தில் கேட்கும் பொழுது இந்த வசனம் சொல்லியிருக்கு, என்னை கேளும். எவ்வளோ உரிமையா, எவ்வளோ அதிகாரத்தோடு தேவன் நமக்கு ஒரு சிறந்ததை கொடுப்பதற்காக சொல்றாரு. என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உனக்கு சொந்தமாகும், பூமியின் எல்லைகளே உனக்கு சுதந்திரமாகும், அனுபவிப்பதற்காக கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே, இந்த நல்ல காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் கேட்கிறதெல்லாம் நீர் தருகிறீர், இதுவரைக்கும் தந்திருக்கிறீர், இனிமேலும் தருவீர். ஆக இப்பொழுது ஆண்டவரே, இந்த ஜெப குறிப்புகள் எல்லாம் நிறைய ஒரு 100கணக்கான ஜெப குறிப்புகளை நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். அவைகளுக்கெல்லாம் பதில் கொடுத்திருக்கிறீர். இப்பொழுது கேட்கிற எல்லாவற்றுக்கும் பதிலை நீர் தருகிறீர். அதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள் என்று மறவாதே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமேன்.